காட்டு யானைகள் ஊருக்குள் வராமல் தடுக்க கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கோவை மாவட்ட வன அலுவலர் ராமசுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். 760 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட கோவை மாவட்ட வனப்பகுதியில் 400 காட்டு யானைகள் மற்றும் புலி, சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகள் உள்ளன. கோவை மாவட்ட வன சரகத்திற்கு உட்பட்ட மதுக்கரை, சிறுமுகை, மேட்டுப்பாளையம் உட்பட 7 சரகத்தில் 56 இடங்களில் குடிநீர் தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது. வனப்பகுதியில் உள்ள விலங்குகளின் குடிநீர் தேவைக்காக 3 நாட்களுக்கு ஒருமுறை ஆங்காங்கே அமைக்கப்பட்ட தொட்டிகளில் தண்ணீர் நிரப்பப்பட்டு வந்தது. தற்பொழுது நாள்தோறும் தண்ணீர் நிரப்பப்படுகிறது. நாள் ஒன்றுக்கு 5000 முதல் 10,000 லிட்டர் தண்ணீர் நிரப்பப்பட்டு வருவதாக கோவை மாவட்ட வன அலுவலர் ராமசுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். யானைகள் வெளிவரது இப்போ நம்ம ஸ்டாஃப் எல்லாம் ரவுண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 141 ஆன்டி போச்சிங் வாட்சஸ் இருக்காங்க. அது இல்லாமல் நம்ம ஃபீல்ட் ஸ்டாஃப் ரெகுலராக வனப்பகுதியை ஒட்டி பேட்ரோலிங் பண்ணுறதுனால ஓரளவுக்கு இப்போ கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. வனப்பகுதியில் தீ ஏற்படுறதையும் நமக்கு ஃபயர் வாட்சஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. போன வருஷத்தோட இந்த வருஷம் பெருமளவு தீ கட்டுப்பாட்டில் தான் இருக்குது.